ஆதி. சொல்லுடி. என்ன நைட்டு கால் பண்ணாமல் காலையில் கால் பண்ணியிருக்க? அது ஒன்றும் இல்லை, நைட்டு வீட்டில் எல்லாரும் இருந்தாங்க, அதான் இப்போ கால் பண்ணேன். நான் நைட்டெல்லாம் நீ கால் பண்ணுவேன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் ஆதி, இன்னைக்கு நான் அங்கே வரப்போகிறேன். அனு, என்னடி இப்போ சொல்கிற? முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. அது ஒன்றும் இல்லை ஆதி, டைரெக்டாக வந்து உன்னை சர்ப்ரைஸ் பண்ணலான்னு பார்த்தேன். ஆனால் நடுவில் நீ கால் பண்ண மாட்டிப்பல்ல, அதான் நானே சொல்லிட்டேன். சரிடி, நீ எப்போ ரீச் ஆவன்னு சொல்லு, நான் வந்து வெயிட் பண்ணுறேன். ஆதி, உனக்கு இன்னைக்கு லீவா? இல்லை அனு, இன்னைக்கு கிளாஸ் இருக்கு. சரி சரி, இப்போ நீ கிளம்பு, நம்ம ஈவினிங் மீட் பண்ணலாம். ஈவினிங் அனு? எங்க? ஆதி, பீச் ஓகேவா? ஓகே அனு, பெசர் நகர் போலாமா? ஓகே ஆதி, நாங்கள் ராமாமா கூட அங்கே வந்துடுறோம், நீ டைரெக்டாக அங்கே வந்துடு. சரிடி, டைமிங் சொல்லு. ஈவினிங் ஒரு 4:30க்கு அப்புறம் ஓகேவா? ஓகே தான், நான் ஈவினிங் ஒரு கொஞ்சம் சீக்கிரம் வர பார்க்குறேன். அனு, நைட் வேற நீ கால் பண்ணலையா? உன்னை ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன்டி. நல்ல வேலை நீ இன்னைக்கு வர. பாரு. ஈவினிங் தானே பார்க்க போறடி. ஓகே ஆதி, நான் போய் என்னோட திங்ஸ்லாம் பேக் பண்ணுறேன். சரிடி, சேஃபா வா. நீயும் காலேஜ்க்கு பார்த்து போ, மறக்காம சாப்பிட்டு போ. ஆல்மோஸ்ட் அனு, கிளம்பிட்டேன், அவ்வளோதான். சரி ஆதி, பாய். மிஸ் யூ. டேக் கேர். லூஸு. சீக்கிரம் வா, உனக்காக வெயிட் பண்ணுறேன். அனுமா, இனிமே அப்பா அம்மா விட்டு இருக்கிறதுக்கு பழகிக்கோ. சின்ன பிள்ளை இல்லை, நீ வளர்ந்துட்ட. சரி சரி, நீ அப்படியே நான் அனுப்பி விட்றாதப்பா, வெயிட்டாக கவனிச்சு அனுப்பு. ராம்கிட்ட கொடுக்குறேன், எதனா வேணும்னா கேட்டு வாங்கிக்கோங்க ரெண்டு பேரும். சரிப்பா, நீ என்னை பார்க்காம சாப்பிடாமலாம் இருக்காத, நீ ஒல்லியானா பார்க்க நல்லா இருக்காது. இவ வாயாடாம இந்த வீடே வெறிச்சோடி போயிருக்க போகுது. ஆமாத்த, அங்க வந்து வீட்டை ரெண்டாக்க போறாளுங்க. சரி வாங்க, சீக்கிரம் கிளம்பலாம், அப்புறம் டிராஃபிக் ஆயிடும். ராம், ஹாஸ்பிட்டல்ல போய் உங்க அம்மாவை பாருப்பா, பார்த்துட்டு எனக்கு எப்படின்னு சொல்லு, நான் உடனே வரேன். சரி மாமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கூட்டிட்டு கிளம்புறேன். சோஃபி, நீயும் பார்த்துருமா? சரிப்பா, போயிட்டு வரேன்ப்பா. அனு, அப்பா விட்டு இருப்பியாம்மா? நீங்க சும்மா இருங்க, போய் இருக்கவளையும் கெடுத்து விட்டுருவீங்க போல, அவ இருந்து பழகட்டும். அப்பா, நீ என்னை இன்னும் சின்ன பொண்ணாவே பார்த்துட்டு இருக்க, நான் வளர்ந்துட்டேன், அது ஃபர்ஸ்ட் ஞாபகத்துல வச்சுக்கோ, நான் தனியா இருந்துப்பேன். சரிம்மா, அத்தை எதனா சொன்னா கூட மனசுல வச்சுக்காத. அவ பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறா. அவ உடம்பு சரியில்லாதவமா, எதனா ஆதங்கத்துல பேசினா கூட பேசிட்டு போட்டும், அப்பா பாத்துக்கிறேன். சரிப்பா, நான் ஒரு வாரம் ஆகாஷ் தோல் இல்லாம நிம்மதியா இருந்துட்டு வரேன். சரியானோ, அவங்க 2 பேர் வெளியே வெயிட் பண்றாங்க, கிளம்பு. அப்பா, எல்லாரும் பாத்துருங்க, நான் அடிக்கடி ஃபோன் பண்றேன். 20 மினிட்ஸ் ஆச்சு, இன்னும் இவன் வரல. ஆமா அனு, இந்த பசங்களே அப்படிதான், கிடைக்கிற வரைக்கும் அவ்வளோ ட்ரை பண்ணுவாங்க, கிடைச்ச அப்புறம் இப்படிதான் வெயிட் பண்ண வைப்பாங்க. அப்படிலாம் இருக்காது, அவன் ஏதாவது டிராஃபிக்ல மாட்டிருப்பான். ஆஹா, நம்ம வரும்போது டிராஃபிக் இல்லை தானே மாமா? சரி சரி, நீங்கள் 2 பேர் பேசிட்டு இருங்க, நான் போய் சன்செட் பார்க்குறேன், நான் வந்ததே அதுக்கு தான். பார்த்து போ சோஃபி. ஐயோ மரமண்ட மாமா, அவ பின்னாடியே போ. ஏன் அனு, நீ தனியா நிப்பியே, அவ பின்னாடி போ சொல்ற? ஐயோ மாமா, நீ இப்படி இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் உனக்கு கல்யாணமே ஆகாது, போ, அவ பின்னாடி போய் கரெக்ட் பண்ண பாரு. ஓ, இப்பதான் அனு புரியுது. சரி, நீ எப்படி தனியா நிப்ப? எனக்கு பிரச்சனை இல்லை மாமா, ஆதி வந்துருவான், நான் இங்கே தானே நிற்கிறேன், நீ போ. அனு பார்த்து, எதனா உடனே கால் பண்ணு. வியூ ரொம்ப அழகா இருக்குல்ல? ஆமா சோஃபி. சே, அனு வந்திருக்கலாம், மிஸ் பண்ணிட்டா. அப்போ நான் இன்னொரு நாள் கூட்டிட்டு வரேன். பாவம், ஆதிக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்றா போல. ஆமா ஆமா, ஆதி வந்தானா மாட்டினான். ஆமா மாமா, ஆதி மட்டும் அணு கோவத்தை பார்த்தா வந்த வழியா ஓடிடுவான். ஆமா சோஃபி, அது என்ன உண்மைதான். சோஃபி, நீ ஏதாவது சாப்பிட்றியா? நான் ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா? அதெல்லாம் வேணாம் மாமா. என்னாச்சு மாமா? ஒன்றும் இல்லை சோஃபி. எப்படி வெயிட் பண்ண வைக்கிறான், அவன் வரட்டும், இன்னைக்கு பேசவே கூடாது. அனு, கைக்குள்ள முகம் வச்சு ஒட்டிக்கொள்ள காலம் பூரா நீ வேணும். சாரிடி, ரொம்ப டிராஃபிக்காக இருந்துச்சு. எக்ஸ்கியூஸ் வேண்டாம். எக்ஸ்கியூஸ் இல்லடி, என் சுச்சுவேஷன். அனு, கோவமா இருக்கியா? ஆமா, ரொம்ப. சரி, கோவமா இருந்தாலும் பரவாயில்ல, என்னை பார்த்து பேச. எனக்கு பிடிக்காது இப்படிலாம் வெயிட் பண்ண. எனக்கும் தான் பிடிக்காது, பேச வரும்போது இப்படி கோவப்பட்டா. அனு, சாரிடி, நீ வேணா பனிஷ் பண்ணிக்கோ என்ன. ஓகே. சரி, என்ன பண்ண போற? இப்போலேருந்து நான் எங்கள் வீட்டுக்கு போகிற வரைக்கும் நீ எனக்கு நிறைய மெமரிஸ் கொடுக்கணும், நிறைய இடத்துக்கு கூட்டிகிட்டு போகணும், என் கூட மட்டும்தான் இருக்கணும். கண்டிப்பாக பண்ணுறேன், ஆனால் இது பனிஷ்மெண்ட் மாதிரி தெரியல, ஆர்டர் மாதிரி தெரியுது. ஆமாம், அப்படிதான் வச்சுக்கோ. சரிடி, சாரி, முகத்தை மாற்று, சோகமாக இருக்காத. காலையிலேருந்து எவ்வளோ திங்கிங் தெரியுமா, உன்னை பார்க்க வர போகிறோம், கிட்ட பேச போகிறோன்ட்டு. ஆமாம், பேசிருக்கலாம், ஆனால் நீ தான் லேட்டாக வந்துட்ட.
சரி சரி, இதுக்கப்புறம் பேசலாம், டைம் இருக்கு. பரவாயில்ல அனு, கோவமா இருக்கும்போது கூட ரொம்ப அழகா இருக்க. யாரும் உங்ககிட்ட காம்ப்ளிமெண்ட்லாம் கேட்கல. பரவாயில்ல, நான் சொல்லுவேன். ஆதி, ஐ ஹேட் யூ ஆதி. ஏன் இப்படி பண்ற? நீ மட்டும் தாண்டி ஐ ஹேட் யூன்னு சொல்லும் போது எனக்கு அது வேற மாதிரி கேட்குது. காலையிலேருந்து எவ்வளோ டென்ஷனாக இருந்தது தெரியுமா? உன்னை பார்த்த உடனே எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அனு, ஃபீவர் எப்படி இருக்கு? இப்போ ஓகே தான் ஆதி. நான் நேற்று எவ்வளோ பயந்தேன் தெரியுமா? இங்கே பாரு, நான் உன்னை கண்ட்ரோல் பண்ணல, நான் உன்னை கேர் பண்ணுறேன். அதுக்கான டிஃப்ரென்ஸ் கூட உனக்கு தெரியாதாடி லூஸு. ஆதி, நீ ஏதாவது என்கிட்ட சொல்லணும்னா அதை கைண்டா சொல்லு, இல்லைன்னா நான் செய்யவே மாட்டேன். அது என் பயம்டி, உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்ட்டு. எனக்கு என்ன ஆதி ஆக போகுது? அதான் நீ இருக்கியே. பாரு, ஃபோன் கூட அடிக்குது. அனு, அப்பா தான் கால் பண்ணுறாரு. சரி சரி, ஃபோன் எடுங்க. டாக்டர் ஆதிரன், டியூட்டி முடிஞ்சுதா இல்லை பீச்சில் ஏதாவது ஸ்பெஷல் டியூட்டி பார்க்குறீங்களா? டியூட்டி தான்ப்பா, ஆனால் கொஞ்சம் இம்பார்ட்டண்டான கேஸ். தெரியுது, டிஸ்டன்ஸில் பார்க்கும்போதே ரொம்ப ஸ்பெஷல் கேஸ்ன்னு தெரியுது. ஓகே ஆதி, யார் அந்த பொண்ணு? சூன்பா, நானே உங்ககிட்ட கூட்டிகிட்டு வந்து காட்டுறேன். ஒன் மோர் திங்க் ஆதி, உங்கள் அம்மா மாதிரியே இருக்கா. ஆமாப்பா, நான் கூட நோட்டீஸ் பண்ணேன். ஓகேடா, அவளோட பேர் என்ன? அவள் பேர் அன்விப்பா. ஓ, அப்போ ஃபியூச்சர்ல அன்வி ஆதிரன். அப்பா போதும், கலாய்க்காதீங்க. ஓகேடா, அந்த பொண்ணையை நல்லா பார்த்துக்கோ. அப்பா, நீங்கள் இவ்வளோ ஃப்ரெண்ட்லியா? இட்ஸ் காமன் ஆதி, எனக்கு அதெல்லாம் ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் உன்னோட ஸ்டடீஸ் மட்டும் நீ கரெக்டாக பார்த்துக்கோ. அப்புறம் உங்கள் அம்மாவை நீ தான் கன்வின்ஸ் பண்ணணும். அப்பா, படிக்கிறது கூட பண்ணிடுறேன், ஆனால் உங்கள் பொண்டாட்டி என்னால் சமாளிக்க முடியாது, நீங்களே பார்த்துக்கோங்க. ஓகே ஆதி, என் கூட உன்னோட ப்ரொஃபஸர் இருக்காரு, ஸோ நான் காலை வச்சிடுறேன். அச்சோ, என்னாச்சு ஆதி? என்ன சொல்கிறது, என் லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயத்தை பற்றி கேட்குறாரு. அனு, விட்டுற மாட்டேன்டி. தெரியும் ஆதி, ஆனால் உன் அப்பா அளவுக்கு என் அப்பா ஒன்றும் ஃப்ரெண்ட்லி கிடையாது. அதில் நான் பார்த்துக்கிறேன். நான் ஒன்றும் உன்ன மாதிரி சொல்ல மாட்டேன், எனக்கு என் ஃபேமிலி தான் முக்கியம்ன்ட்டு. நீ சொன்னால் நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வருவேன். என்னால் யாருமே எப்போவுமே கஷ்டப்படக்கூடாது. நீ நினைக்கிற அளவுக்கு இது காம்ப்ளிகேஷன் கிடையாது, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். என்னடி சைலண்ட் ஆகிட்ட? ஒன்றும் இல்லை ஆதி. ஒன்றும் இல்லாமல் இப்படி யோசிச்சுட்டு இருக்கேன். ஆதி, என்னடி? ஒரு விஷயம் கேட்கலாமா? நீ இப்படி பர்மிஷன் கேட்குறதா எனக்கு பக்குன்னு இருக்கு. என்ன கேட்க போற? நீ எதுக்கு என் மேலே இவ்வளோ கேர் காட்டுற? ஸ்பெசிஃபிக்காக ஒரு ரீசன் மட்டும் என்னால் சொல்ல முடியாதானு. நான் உன்கிட்ட மட்டும்தான் நானாக இருக்கேன். தெரியலானு, நீ என் லைஃப்பில் ஆக்சிடென்டலாக தான் உள்ளே வந்த. இதுக்கு மேலேயும் நான் ஆன்சர் பண்ணுவேன், ஆனால் உன்னால் அதை ப்ராசஸ் பண்ண முடியாது. ஓகேவா? போதும் போதும், நீ டீப்பாக ஒன்றும் போக தேவையில்ல. என்னடி? புகையில்லை, ஒரு வேள்வி செய்கிறாய் விழியிலே, நூலில்லை, தரியில்லை. ஆதி, போதும், வா போகலாம். நீ பார்த்துட்டே இருந்தா விடிஞ்சிடும். சரி வா போகலாம். எப்படியோ சமாளித்து கூட்டிகிட்டு வரான் போல. அனு பாவம், தனியாக நின்றுட்டு இருந்திருக்கா, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஆனால் ஆதி தான் பாவம், அவள்கிட்ட மாட்டிட்டு என்ன பாடுபட போகிறானோ தெரியல. அதெல்லாம் ஆதி பேசியே சமாளிச்சிருவான். ஆனால் ஆதி எவ்வளோ பரவாயில்ல மாமா. இன்னைக்கு இருக்க பசங்க யாரும் அப்படி இல்லை. இருப்பாங்க சூஃபி, ஆனால் அதை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கான டைம் இன்னும் வந்திருக்காது. இருக்கலாம் மாமா. அனு, நீ போ, எனக்கு ஒரு ஃபோன் வருது, நான் பேசிட்டு வந்துடுறேன். அவ்வளோ இம்பார்ட்டண்டான காலம் ஆதி? இம்பார்ட்டன்ட்லாம் இல்லடி. சரி நீ இரு. ஹலோ, சொல்லு தியா. ஹலோ ஆதி, எங்கடா இருக்க? தியா, நான் கொஞ்சம் வெளியே இருக்கேன், அப்புறம் பேசட்டுமா? ஆதி, எனக்கு இன்னைக்கு பர்த்டேடா, நான் கேக் கட் பண்ணணும். நீ எங்கே போன? தியா, எனக்கு ஆல்ரெடி தெரியும், ஆனால் என்னால் இப்போதைக்கு வர முடியாது, நான் கொஞ்சம் வெளியே இருக்கேன். ஆதி, சீரியஸாக சொல்கிறேன், நீ இல்லைன்னா நான் கேக் வெட்ட மாட்டேன். தியா, புரிஞ்சுக்கோ, நான் கொஞ்சம் வெளியே இருக்கேன். ப்ளீஸ்டா, எனக்கு பர்த்டே இல்லை, எனக்காக வாயேன். நீ என்ன நீ இப்படிலாம் சொல்லாத தியா, கஷ்டமா இருக்கு. யூ கேரி ஆன் ஆதி, நான் கிளம்புறேன். அனு, ஒரு நிமிஷம் நில்லு. ஹலோ ஆதி, ப்ளீஸ்டா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வா, நாளையிலேருந்து உன்னை கூப்பிடவே மாட்டேன். தியா, நீ என்ன புதுசா பண்ணிட்டு இருக்க? என் சுச்சுவேஷன் தெரியாம பேசிட்டு இருக்க நீ. உனக்கு என்னை விட எல்லாமே இம்பார்ட்டன்ட்ல. அப்படிலாம் இல்லை தியா, இப்படிலாம் பேசாத. சரி தியா, நான் வரேன், நீ ஃபோனை வை. சீக்கிரம் வாடா. அனு, எதுக்கு இப்போ போற? ஆதி, எப்படி சமாளிச்சேன் என் அத்தை மகளை? ஐயோ, அதெல்லாம் கேட்காதீங்க, ரொம்ப கஷ்டம். அவ பிறந்ததுலேருந்து சமாளிக்கிறேன், எனக்கு எவ்வளோ இருக்கும். ப்ரோ, என் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே, நான் கொஞ்சம் போய் ஆகணும். அனு பார்த்துக்கிறீங்களா? நான் நாளைக்கு வந்து அவட்ட பேசிக்கிறேன். என்ன ஆதி, போயே ஆகணுமா? ஆமாம், கேக் வெட்டாமல் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஓகே ஆதி, நான் பார்த்துக்கிறேன். அவளை கொஞ்சம் கூப்பிட்றீங்களா? நான் சொல்லிட்டு கிளம்புறேன். அனு, இங்கே வா. என்ன ஆதி,
அனு ரொம்ப சண்டை போட்டுட்டாளா? சோகமா இருக்கீங்க? இது வரைக்கும் சண்டை போட்டிருந்தானா அதெல்லாம் சாம்பிள், இனிமே தான் ஒரிஜினல் வரப்போகுது. அனு இங்க வா. என்ன ஆதி? அனு சாரிடி, அவளோட பர்த்டே இல்லைன்னா கூட நான் ஏதாவது சொல்லிடுவேன். எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் கிளம்பலாம். சோஃபி வாடி போகலாம். அனு ஆதி நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். இல்லை, எனக்கு தெரிஞ்சு அவள் ரொம்ப கோவப்படுவா. ஆனால் எனக்கு ஒன்றும் புரியல. இத்தனை வருஷம் பழகின ஃப்ரெண்டு போய் தான் ஆகணுன்ற சுச்சுவேஷன். என்ன பண்ணுறது? ஒன்றும் இல்லை ஆதி, நான் சொல்லி புரிய வைக்கிறேன். நீ கிளம்பு, நாளைக்கு வீட்டு லொக்கேஷன் அனுப்புகிறேன், நீ முடிஞ்சா வா. சாரி ப்ரோ, அவளுக்கு பார்த்துக்கோங்க. நான் அவள் கூட இருக்கணும்னு தான் ஆசையாக வந்தேன், ஆனால் இன்னைக்கு டேவே ஸ்பாயில் பண்ணிட்டேன். ஓகே ஆதி, பரவாயில்ல, நீங்கள் பார்த்துப்போங்க. ம். அனு இப்படி வாங்க. ஓகே ஆதி, அவங்க தனியாக இருக்காங்க, நான் கூட போகிறேன். ஆ ஓகே ப்ரோ, நானும் கிளம்புறேன். உள்ள கத்தாத நெஞ்சுக்குள்ள நச்சாத சொல்லே போதும். சாரி அனு, எனக்கு சத்தியமாக தெரியும் நீ என் மேலே ரொம்ப கோவமாக இருப்ப. ஆனால் எனக்கு ஒரு வழி தெரியலடி. லவ் பண்ணால் இப்படி தான் இருக்கும் போல். ஒரு பக்கம் அனு, அவளை கஷ்டப்படுத்திடவே கூடாது. ஆனால் ஒரு பக்கம் தியா புரிஞ்சிக்கவே மாட்றா. என்னடி அமைதியாயிட்டேன்? ஒன்றும் இல்லை சோஃபி, ஆதிக்கு இம்பார்ட்டன்ட் கால் வந்துச்சு, அதான் கிளம்பிட்டான். அனு அப்படிலாம் இல்லை, அவன் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே, அதான் போகிறான். இருக்கட்டும் மாமா, பரவாயில்ல. சரி, நீ ஏன் இப்படி இருக்க? நார்மலாக இருடி. தெரியலடி. அனு பி மெச்சூர்ட். அவன் இங்கே படிச்சிட்டு இருக்கான், அவன் கூட படிக்கிற பொண்ணுக்கு பர்த்டே, அதனால போகிறான். நீ ஏன் ஃபீல் பண்ணிட்டு இருக்க? ஓ அப்படியா? ஆதி வந்தானா விடாத, நல்லா சண்டை போடு. என்ன சோஃபி, நீயே அனுக்கு சொல்லித்தர போல. ஆமாம் மாமா, அவன் அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்து அவனை பார்க்கணுன்னு எவ்வளோ ஆசையாக வந்திருப்பா. அவன் இப்படி விட்டுட்டு போனா சரியா? ஓகே தான், ஆனால் அவன் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே தானே போயிருக்கான். இல்லை மாமா, இது ராங். அனு ஒன்றும் ஆதி பக்கத்துலேயே இருக்க போகிறது கிடையாது. அதனால ஆதி இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணிட்டான். சோஃபி நீ ஏண்டி அழற? அழாத, நம்மளாம் அழவே கூடாது. அவன் போனா போட்டும், நான் இருக்கேன், வா நம்ம என்ஜாய் பண்ணுவோம். அவன் ஃபோன் பண்ண நான் எடுக்கவே மாட்டேன், நீயும் எடுக்காத. ஃபர்ஸ்ட் உன் மாமா கிட்ட சொல்லு. மாமா, ஆதி ஃபோன் பண்ணா எடுக்காத. அனு அவன் நிஜமாவே பாவம் அனு, அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம தான் போயிருக்கான். அவன் போட்டும், அப்படி போக சொல்லுங்க. இப்போ அவன் தான் அனு ஃபோன் பண்றான். மாமா ஃபோன் எடுக்காத, வா போலாம். மாமா அவன் வெயிட் பண்ணட்டும், அப்பதான் நெக்ஸ்ட் டைம் இப்படி பண்ண மாட்டான். இதே அனு ஆதியை விட வேற ஒரு ஃப்ரெண்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்தா அவன் அக்செப்ட் பண்ணிப்பானா? ஐயோ, உங்க 2 பேர்கிட்ட பேசி என்னால ஜெயிக்க முடியாது. சரி வாங்க போலாம். நிஜமாவே ஐ ஹேட் யூ ஆதி. எனக்கு எவ்வளோ ஹர்ட் ஆகுதுன்னு எனக்கு புரியாது. நீ போ. எனக்கு எப்பவும் என் அப்பா அம்மா தான் முக்கியம், ஏன்னா அவங்க தான் என்னை கஷ்டப்படுத்த மாட்டாங்க.